இப்படியே தினமும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹிந்தி பேச முடியாது. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு விஷயத்த ஒரே மாதிரி பண்றீங்க, ஆனா ரிசல்ட் மட்டும் வேற மாதிரி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. அப்ப ரிசல்ட் வேற மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது இல்லையா? நம்ம சேனல்ல நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுன்னா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஹிந்தி படிக்கிற மெத்தட எப்படி மாத்தினா உங்களுக்கு வேணுங்கிற ரிசல்ட் வரும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த சில மாதங்களா என்னோட கோச்சிங் கிளாஸஸ்ல, ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ்ல வேகமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க, நான் கொடுக்குற டாஸ்க அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு வராங்க, மத்தவங்கல இருந்து அவங்க ஏன் டிஃப்ரெண்டா இருக்காங்க அப்படிங்கறத கவனிச்சு நான் உங்களுக்கு ஒரு 2 விஷயத்த ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நம்ம பார்க்க போறோம். என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு நாள் என்னோட கனவுல ஒரு ஜாப்பனீஸ் சுமோ வந்தாரு. உங்களுக்கு ஜாப்பனீஸ் சுமோ எல்லாம் கனவுல வராரா? ஏன் உங்களுக்கு யார் கனவுல வராங்க? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது என் பக்கத்து வீட்டுல ஒரு தாத்தா செத்து போயிட்டாரு. அந்த தாத்தா தான் இன்னும் என் கனவுல வராரு. அவர் ஊர்லயே ரொம்ப ஃபேமஸ் தாத்தாவா? ஃபேமஸ் எல்லாம் இல்ல, ஆனா தக் லைஃப். அந்த தாத்தாவுக்கு 3 வைஃப்ஸ். 3 வைஃப்ஸ்க்குமே தமிழ் தெரியாது. ஒருத்தர் மலையாளம் மட்டும் தான் பேசுவாங்க, ஒருத்தர் கன்னடா மட்டும் தான் பேசுவாங்க, ஒருத்தர் தெலுங்கு மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா இந்த தாத்தா தமிழை தவிர வேற எதுவுமே பேச மாட்டாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்ப புரியுது. அந்த தாத்தாவை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. டெஃபினெட்லி அவர் தான் என் ஹீரோ. அவரை ஃபாலோ பண்ணி தான் இன்னைய வரைக்கும் தமிழை தவிர நான் இப்ப எதுவுமே பேசுறது இல்லை. ஆமா, எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட். இந்த ஜாப்பனீஸ் சுமோ எல்லாம் பல்கா இருக்காங்க, ரொம்ப சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு மட்டும் ஓவர் வெயிட், ஒபிசிட்டி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதா? ஜாப்பனீஸ் சுமோவுக்கு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் சம்பந்தமான நோய்கள், உதாரணத்துக்கு டயபெட்டிஸோ பிளட் பிரஷரோ வருமா வராதான்னு நம்ம வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். ஆனா அவங்க நிறைய சாப்பிட்டாலும் அவங்கள பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாங்க. தொடர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே சமயம் நிறையவும் சாப்பிடுவாங்க. அவங்க எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யார்கிட்ட இருந்து? மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஜாப்பனீஸ் சுமோ ரெஸ்லர் ரிக்கிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிக்கிஷி நமக்கு 2 மெத்தட் சொல்லி தர போறாரு. ஹிந்தி படிக்கிற மெத்தட்ஸ்ல மாற்றம் கொண்டு வரும்போது இந்த 2 மெத்தட்ஸை ஒரு மாற்றமா கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்வைஸ் ஃப்ரம் ரிக்கிஷி, அதாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் சேஞ்ச். 1000 days of training to develop, 10,000 days of training to polish. ஒரு நாளைக்கு கத்துக்கிறத 1000 நாளைக்கு பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு நாளைக்கு 20 சென்டென்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரே சென்டென்ஸ் படிங்க. ஆனா அந்த ஒரு சென்டென்ஸ் 20 சூழ்நிலைகளுக்கு எப்படி உபயோகப்பட போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம்னா இது நமக்கு புரிஞ்சிடும். நீங்க வினை சொல்ல ஹிந்தில எப்பவுமே நாவோட சேர்த்து படிப்பீங்க. ஞாபகம் இருக்கா? கர்னா, தேக்னா, படுனா அப்படின்னு சொல்லி அந்த நாவோட படிப்பீங்க. இந்த நாவோடவே வினைச்சொல் ஜென்ரலா நம்ம ஹிந்தி பேசும்போது வராது. தேக்னால இருக்கிற நான் எடுத்துட்டு தேக் எடுத்துட்டு வந்துதான் நம்ம அதை மாத்துவோம். பட் ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நாவோட அப்படியே வரும். உதாரணத்துக்கு பாருங்க, முझे जाना है. இந்த முझे நடுவுல ஒரு வினைச்சொல் போட்டு है. அந்த வினைச்சொல் எப்படி இருக்கணும்? அந்த நாவோட சேர்ந்த மாதிரியே இருக்கணும். எப்படி நீங்க வினைச்சொல்ல புக்ல எல்லாம் படிக்கிறீங்களோ அந்த வினைச்சொல்ல அப்படியே வச்சுக்கணும். verb मुझे जाना है. ஃபார்மேட் என்னன்னு புரிஞ்சிருச்சா? मुझे है நடுவுல வினைச்சொல் verb அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டுறணும். मुझे जाना है. இத நீங்க 20 இடத்துல இல்ல 200 300 இடத்துல யூஸ் பண்ணலாம். இதோட மீனிங் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, मुझे जाना है அப்படின்னா நான் போகணும் அப்படின்னு இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். मुझे खाना है. खाना அப்படின்னா சாப்பிடுதல். मुझे खाना है அப்படின்னா எனக்கு சாப்பிடணும், இப்ப எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற மீனிங் வரும். இதே மாதிரி பாருங்க, मुझे पढ़ना है. எனக்கு படிக்கணும். मुझे सोना है. எனக்கு தூங்கணும். मुझे काम करना है. எனக்கு காம்னா வேலை. मुझे எனக்கு காம்னா வேலை करना है செய்யணும். எனக்கு வேலை செய்யணும். मुझे फोन करना है. எனக்கு போன் பண்ணணும். मुझे खरीदना है. खरीदो, खरीदना அப்படின்னா எதையாவது ஒண்ணு பொருளை வாங்குறது, பர்ச்சேஸ். मुझे खरीदना है எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், எனக்கு வாங்கணும் அப்படிங்கிற பொருள். मुझे बेचना है. बेचना அப்படின்னா விக்கிறது, சேல்.
मुझे बेचना है எனக்கு விற்கணும். मुझे सीखना है. सीखना அப்படின்னா படிக்கிறது, எதையா ஒன்னு லேர்ன் பண்ணிக்கிறது. मुझे सीखना है அப்படின்னா எனக்கு லேர்ன் பண்ணணும், எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற பொருள் வருது. मुझे बताना है. பத்தானா அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை போய் கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த போய் சொல்லணும் அப்படிங்கிற பொருள். சோ முझे बताना है அப்படின்னா என்ன, எனக்கு ஏதோ சொல்லணும், எனக்கு சொல்லணும். இந்த மாதிரி நீங்க எந்த வேர்பு போட்டாலும் உங்களுக்கு கரெக்டா ஃபிட் ஆகும். நீங்க எனக்கு சொல்லணும், பார்க்கணும், பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஃபார்மேட்டான मुझे பிளஸ் வேர்பு பிளஸ் है இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ரிக்கிஷி நமக்கு கொடுத்த செகண்ட் அட்வைஸை பார்க்க போறோம். செகண்ட் அட்வைஸ் ஒன்றும் இல்லை, ஃப்ளாலெஸ் ஃபண்டமெண்டல்ஸ். பேசிக் ஹிந்தியில நீங்க இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை நம்ம மன்னிக்கவே முடியாது. அது நீங்க சரி பண்ணியே தான் ஆகணும். இல்ல நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன், சரியாக மாட்டேங்குது, திரும்ப திரும்ப ஒரே தப்ப பண்றேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுக்கோங்க. அந்த டெக்னிக் வச்சு நீங்க பண்ற தப்ப சரி பண்ணிருங்க. உதாரணத்துக்கு என்னோட ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா ஒரு தப்பு பண்ணுவாங்க. இனிஷியல் முதல் வாரம் 2வது வாரத்துல எல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா தும்மு கூட ஹே போட்டுட்டே இருப்பாங்க, தும்மு கூட ஹோ தான் வரும். இதை நம்ம ஒரு டெக்னிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எதிரில் இருக்கிறவரை நம்ம என்ன சொல்லுவோம் யோசிங்க. எதிராளி ஹிந்தியில எப்படி சொல்லுவோம்னு கேட்டேன். ஓ தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நமக்கு எதிரில் இருக்கிறவர் அதாவது செகண்ட் பர்சன், அவரை நம்ம தும் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எதிரில் நிக்கிறவரை ஹானர் பண்ணு. ஹானர்னா மரியாதை. ஹெச்ஓ வருதா அதுல, அது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிரில் இருக்கிறவரை ஹானர் பண்ணு, அதாவது தும் வந்தா ஹோதா வரும். மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா அவரு ஓடிடுவாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஓடிடுவாருல இருக்கிற ஓடு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓ சவுண்ட். சரியா? ரெண்டாவது நீங்க பண்ற தப்பு, தும்மு கூட ஏங்கே போடுறீங்க. ஏங்கே வராது. தும் கூட என்ன வரும், ஓகே தான் வரும். அப்ப தும்மு கூட என்ன வரும், ஹோ வரும், ஓகே வரும். ஹோக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சிருக்கோம், ஹானர் பண்ணு. அப்புறம் ஓ சவுண்டுக்கு என்ன ஞாபகம் வச்சிருக்கோம், ஓகேக்கு என்ன ஞாபகம் வச்சிருக்கோம், ஓடிடுவாரு இல்லைன்னா அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கோம். கரெக்டா? கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம்னா இது நல்லா நமக்கு மெமரைஸ் ஆயிடும். தும் கர் பர் ஹோ, நீ வீட்டுல இருக்க. கர்னா வீடு, கர் பர் அப்படின்னா வீட்டில். தும் மஜாக் கர் ரஹே ஹோ. மஜாக் அப்படின்னா காமெடி, ஃபன், கிண்டல், அதுக்குதான் மஜாக். மஜாக் கர் அப்படின்னா செய்யறது, கர் ரஹே ஹோ அப்படின்னா இப்ப நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றதுக்கு தும் மஜாக் கர் ரஹே ஹோ. தும் தக் கயே ஹோ. தக் அப்படின்னா தக்காவட், இல்லைன்னா தக் அப்படின்னா டயர்ட் ஆயிடுறது, சோம்பல் ஆயிடுறது. தும் தக் கயே ஹோ, நீ ஏற்கனவே சோம்பல் ஆயிட்ட, டயர்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு இத சொல்லலாம். தும் खरीदोगे, நீ இத வாங்குவியா அப்படின்னு கேக்குறதுக்கு தும் खरीदोगे வந்துருச்சா? ஹானர் பண்ணலன்னா ஓடிடுவாரு, ஓகே இருக்கா இதுல. தும் खरीदोगे, நீ வாங்குவியா அப்படின்னு கேக்குறீங்க. தும் बताओगे, நீ சொல்லிருவியா, நீ சொல்லுவியா அப்படின்னு கேக்குறீங்க. பத்தாவோ அப்படின்னா சொல்லு, பத்தாவோகே அப்படின்னா நீ சொல்லுவ. கொஞ்சம் கொஸ்டின் மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தும் பத்தாவோகே அப்படின்னா சொல்லிடுவியா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கேக்குறீங்க. தும் ருக்கோகே. ருக்கோ அப்படின்னா நில்லு அப்படின்னு அர்த்தம். ருக்கோகே அப்படின்னா நில்லு, வெயிட் பண்ணு அப்படிங்கிற பொருள் வரும். தும் ருக்கோகே, நீ வெயிட் பண்ணுவ. ருக்கோகே அப்படின்னு நீங்க எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டீங்க, தும் ருக்கோகே அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா நீ வெயிட் பண்ணுவியா அப்படிங்கிற மீனிங் வரும். मैं हिंदी में डरता हूं, मैं हिंदी से डरता हूं. இந்த ரெண்டுல எது சரின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ஜாப்பனீஸ் சுமோக்கு ஓவர் வெயிட், ஒபிசிட்டி அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராதுக்கு காரணம் சொல்றேன்னு சொன்னீங்களே, எல்லாத்தையும் எங்கிட்டயே கேட்டா எப்படி? உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் சுமோக்கு டயபெட்டிஸ் எல்லாம் வர்றதில்ல, ஏன் அவங்க ஹெல்தியா இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன். சீட்டிங் சீட்டிங் சீட்டிங். ரிக்கிஷி சொன்ன 2 அட்வைஸையும் நீங்க ஹிந்தில யூஸ் பண்ணிக்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே ஹைப் இருக்கும், வீடியோ ஹைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம படிச்சதை வச்சு 3 குவிஸ் இருக்கும். அந்த 3 குவிஸையும் மறக்காம சால்வ் பண்ணுங்க. என்னோட கோச்சிங்ல ஹிந்தி கிளாஸ் முடிச்சவங்க இப்ப எப்படி ஹிந்தி பேசுறாங்கன்னு தெரியணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சக்சஸ் ஸ்டோரிஸ் பிளேலிஸ்ட் இருக்கு, போய் கிளிக் பண்ணி பாருங்க.